कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगता तालसञ्चलित पादपल्लवं तस्थितं तव परोक्षमभ्यगो संविचिन्त्य मुमुहुर्व्रजाङ्गनाम्. நாராயணியத்தினுடைய ஒரு பெருமைகளை நாம் சென்னையில் கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரு வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய கோயிலிலிருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுவாமியினுடைய பெருமைகளையும் நாம் சொன்னோம். கோபாலபுரத்திலே அழகான ஒரு திவ்ய திருக்கோயில். இந்த கோயிலுக்குள் நாம் நுழையும் போது அழகான ராஜகோபுரமானது கம்பீரமாக நம்மை வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று காஞ்சி பெரியவர்கள் கூறுவார்கள். நாம் வாழக்கூடிய இடத்திலே ஒரு கோபுரத்தோடு திருக்கோயில் அமைந்திருக்குமே ஆனால் அந்த கோபுரத்தை பார்த்து நாம் கையை கூப்பினாலே சுக்ரகய விக்கிரகத்தே என்று உள்ளிருக்கக்கூடிய பகவான் நமக்கு அனுகிரகத்தை வழங்குகின்றானாம். அந்த வகையிலே இந்த கோபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகான விக்கிரகங்களுடைய வேலைப்பாடுகளை நாம் தரிசித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தோமே ஆனால் இங்கும் நடுவிலே பின்னால் இருக்கக்கூடிய பசுமாட்டை அரவணைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுவாமி என்றோ கோபுரத்தின் நடுநாயகனாக நம்மை வரவேற்கின்றான். அது மட்டுமா, நமக்கு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய கஜலட்சுமியும் இங்கு இருந்து கொண்டு நம்மை வரவேற்று உள்ளே சென்று வேணுகோபாலனை தரிசியுங்கள் என்று நமக்கு அனுகிரகம் செய்கின்றாள். சிவா விஷ்ணு ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் அழகாக கோபுரத்தில் நடராஜ பெருமானையும் நாம் இங்கு தரிசிக்கின்றோம். அவ்வாறு வலம் வந்து வேணுகோபாலனுடைய சன்னதிக்கு முன்னால் நாம் நின்று சற்றே மேலே நோக்கினோமே ஆனால் இங்கு இந்த திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான மண்டபத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் நம்மை தெய்வத்தினுடைய திவ்ய தரிசனமாக பிரமிக்க வைக்கின்றது. அழகாக இங்கு ஒரு புறம் கிருஷ்ணனுடைய லீலைகள், கண்ணன் அவதரித்தவுடன் அவனை ஒரு சிறிய கூடையிலே வைத்து வசுதேவர் நந்தகோகுலத்திற்கு எடுத்துச் செல்வது போன்ற ஒரு காட்சி, உரியிலே ஏறி கண்ணன் வெண்ணையை எடுப்பது, காளிங்க நர்த்தனம் புரிவது, யசோதையருடைய மடியிலே பரம சாதுவாக அமர்ந்து கொண்டு யசோதை பிராட்டி பால் சாதத்தை ஊட்ட அதை அடக்கத்தோடு தான் பாசத்தோடு அதை பகிர்ந்து கொள்வது, இவ்வாறு சிறிய இடத்திலே மண்டபத்திலே கண்ணனுடைய அந்த வைபவங்கள் முழுவதையும் நமக்கு பார்த்தவுடனேயே விவரித்து எடுத்து சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய ஜெயந்தி லீலைகளுடைய வைபவங்கள். இதை கூறும்போது இந்த தலத்தினுடைய ஒரு பெருமை, இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபாலன்
ஜென்மாஷ்டமி தினமான கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்திலே இரவு எந்த சமயத்திலே அர்த்தராத்திரி வேளையிலே ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் ஒருத்தி மகனாக வளர்வதற்காக கிளம்பி சென்றானோ அந்த சமயத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பூஜைகள் நடைபெறுவது இந்த திருக்கோயிலிலே வேணுகோபாலனுடைய விசேஷம். அது மட்டுமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே 16 விதமான திரவியங்களால் இங்கு முன்னால் இருந்த ஸ்ரீ காளீஸ்வர கணபாடிகள் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் பக்தியுடன் பாலபிஷேகத்துடன் சேர்த்து அந்த கண்ணனுக்கு இரவு நடுநிசையிலே அவன் அவதரித்த போது மங்கள தீபகாரத்தியோடு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது என்பது பெரிய விசேஷம். இவ்வாறு இந்த சித்திரை வேலைப்பாடுகளை நாம் தரிசித்துக் கொண்டு கோஷ்டங்களிலே இருக்கக்கூடிய பகவானையும் தரிசித்துக் கொண்டு நாம் மீண்டும் குருவாயூருக்கு திரும்பி வருவோம். குருவாயூர் கஷேத்திரத்தில் நாம் காலை எடுத்து வைக்கின்றோம். அந்த கண்ணனே நம்மை கை கசைத்து வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய உன்னதமான ஒரு உணர்வானது நமக்கு ஏற்படுகின்றது. உலகத்திலே நாம் கலியுகத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய பெரிய மார்க்கம் பக்தி மார்க்கம். அந்த பக்தியை நாம் செலுத்துவதற்கு கண்ணன் நமக்கு பரம சுலபமாக 9 விதமான வழிகளை அளித்திருக்கின்றாராம். அதையே நாம் நவவிதமான பக்தி என்று கூறுவோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நாம் வீட்டில் இருந்தவாறே பகவானுடைய சரித்திரங்களை மற்றவர் சொல்லியோ அல்லது இது போன்ற தொலைக்காட்சி வாயிலாகவோ அவனுடைய பக்தி வைபவத்தை ஸ்ரவணம் என்ற வடமொழி வார்த்தைக்கு கேட்பது என்று அர்த்தம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் கூறுவார். ஆக கலியுகத்திலே உயர்ந்த மார்க்கம் நல்ல விஷயங்களை நாம் அமர்ந்து கேட்பது. அதனாலன்றோ நாம் பெற்ற ஒரு பெரிய பேரு நாராயணியத்தின் குருவாயூரப்பனுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பானது நமது காதுகளுக்கு கிடைத்திருக்கின்றது. வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையேன் நெடுங்காலமே. காதால் அவனுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும், வாயால் அவனுடைய திருநாமத்தை நாம் பாட வேண்டுமா? குருவாயூரில் எங்கு நாம் திரும்பினாலும் நாம் இறங்கிய இடத்திலிருந்து அனாவசியமான பேச்சுக்கள் கிடையாது. ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவது என்பது இங்கு கிடையாது. எங்கு திரும்பினாலும் நாராயணா, ஹரே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, என்ன ரட்சிக்கனே என்ற இந்த 3 திருநாமங்களை தவிர நாம சங்கீர்த்தனத்திலே கலியுகத்தினுடைய ஈடுபாட்டை நாம் ஆழ்ந்து இங்கு சுவைக்க முடியும். அந்த விதத்திலே கண்ணன் நாம வைபவத்தோடு நம்மை அரவணைத்து கோயிலை நோக்கி இங்கே அழைக்கக்கூடிய கீர்த்தனம், அவனை நினைக்கக்கூடிய ஸ்மரணம். 4வது வழி அவனுக்கு பாத சேவனம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருவடிகளை தியானிப்பது. சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், இது போன்ற திருக்கோயில்களிலே கைகூப்பி நமக்கு வேணுகோபாலன் கையை அளித்தது. நாம் அவகாசம் கிடைக்கும் போதுமெல்லாம் கையை கூப்பி அவனை தொழுவதற்காக ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், 2 துளசிகளையாவது எடுத்து அவனுடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பணம் செய்து அவனை அர்ச்சிப்பதற்காகவோ அல்லது அவனுடைய சக்கியபாதத்திலே நண்பனாக அவனை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொண்டோ எல்லாவற்றையும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகந்த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிக்ஷ்யாமி மாசுச்சகா என்று கண்ணா, நான் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் அனைத்தையும் உன்னுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கின்றேன் என்று நாம் ஒரு விஷயத்தை அமர்ந்து நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்ய ஆரம்பித்தோமேயானால், கேட்க ஆரம்பித்தோமேயானால், அதனால் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய கீர்த்தனை மனப்பான்மையானது நமக்கு ஏற்படுகின்றது. இவ்வளவு பெருமையா குருவாயூரப்பனுக்கு என்று கண்ணை மூடி அவனை ஸ்மரணம் செய்யக்கூடிய அடுத்த பக்தியானது தானாகவே அவனுடைய அருளால் நமக்கு வருகின்றது. கண்ணனுடைய பாதங்களை நாம் தியானிக்கின்றோம், அவனுடைய சன்னதியை நோக்கி நாம் ஓடுகின்றோம். 2 துளசி தளத்தை எடுத்து அவனுக்கு அர்ச்சனை செய்து கிருஷ்ணா என்று சமர்ப்பணம் செய்கின்றோம். அதிலே எங்கோ இருக்கக்கூடிய கண்ணன் இது போன்ற திருக்கோயில்களுக்கு நாம் நுழையும் போது நம்மிடத்திலே ஒரு உணர்வு தெரியாத பயமானது ஏற்படும். அவன் நம்மை அழைப்பான,
அந்த திவ்ய தரிசனமானது நமக்கு கிடைக்குமா? நாம் சாமான்யமான மனிதன் தானே என்ற குறையை போக்கவே திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனங்கள். கண்ணனோ கருணையுடன் நாம் உள்ளே நுழைந்த போது நமக்கு தெய்வமாக இல்லாமல் சக்கியம் ஒரு நண்பனாக ஆகி அனைத்தையும் அவன் நம்மிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை களைந்து கேட்டதை கொடுக்கும் கண்ணனாக மாறுகின்றான் என்பதுதான் நாம் குருவாயூர் சன்னதிக்குள் நுழையும் முன்பு சிந்திக்க வேண்டிய 9 விதமான பக்திகள், நவவிதமான பக்தி. இந்த பக்தியை நமக்கு உலகத்திலே போதித்தவர்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், மகான்கள். அதனாலென்றோ நாதனை நரசிங்கனை நவிந்தேத்துமாறு முழக்கிய பாததூளி படுதலால் இப்பாரதம் பாக்கியம் செய்ததே. பாரத பூமிக்கு புண்ணிய பூமி அப்படின்ற ஒரு பெயர் வந்ததுக்கே காரணம் நமக்கு உத்தமமான பெரியோர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலால இந்த ஒரு பெரிய வைபவத்தை, பக்தி பாவத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். அந்த விதத்துல குருவாயூர் கஷேத்திரத்துல நாராயண பட்டத்திரி என்பவர் இல்லைன்னா நமக்கு நாராயணியமே கிடையாது. நாராயணியத்தை உலகத்துக்கு காண்பிச்சு குருவாயூரப்பன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னது நாராயண பட்டத்திரி. நாராயணியம் மூலமாக பட்டத்திரி நமக்கு குருவாயூரப்பனை காண்பித்தாலும் பல ஆண்டுகளாக குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு, குருவாயூரப்பன் ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இத நமக்கு உலகுக்கு முதல்ல கொண்டு வந்து காமிச்சவரே யாருன்னா செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள். உபன்யாச சக்கரவர்த்தியாக விளங்கிய அவர் இல்லைன்னா நமக்கு நாராயணியத்தோட பெருமையும் தெரியாது, குருவாயூர்னு ஒரு ஊரும் நமக்கு அறிஞ்சிருக்க முடியாது. அவருக்கும் இந்த குருவாயூரப்பனை பத்தி நாம் உலகுக்கு உணர்த்தணும்னு அவருக்கு ஞாபகப்படுத்தியவரே குருவாயூரப்பன் தான். அதுவும் அவருடைய ஒரு லீலையத்தான். நம்ம நாராயணியம் அப்படின்ற ஒரு காவியத்தை அறிவதற்கு முன்னால் இதை சுத்தி இருக்கக்கூடிய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பான ஒரு அவசியம். நாராயண பட்டத்திரிக்கு வாதரோகத்தை ஏற்படுத்தி நாராயணியத்தை உருவாக்கின குருவாயூரப்பன் செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் கோயம்புத்தூர்ல ஒரு நாள் தன்னுடைய சொற்பொழிவு உபன்யாசத்தை முடிச்சுட்டு இறங்கும் போது அவருடைய 10 விரல்களும் அடங்கி போடுத்தான். என்ன பண்ணாலும் அந்த விரலை நீட்ட முடியல. அப்போ அவருடைய சொற்பொழிவுக்கு வந்த ஒருத்தர் சொன்னார், பக்கத்துல குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்கு, சுவாமி வரப்பிரசாதியான தெய்வம், வியாதியை நீக்கக்கூடியவர், அங்கு போனா நமக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த இரவே உடனே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி நேர குருவாயூர் அடைஞ்சார். நாராயண சரஸ்ல தன்னுடைய ஸ்நானத்தை முடிச்சார். அது மட்டுமல்ல, முதல் முறையாக அந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல 1.5 அடி ரூபத்துல இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணனுடைய அந்த திவ்யமங்கள அழகிலையும் அவனுடைய திருவடி காட்சியிலையும் 4 புறமும் அவன் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தெச்சி, மந்தாரம், துளசி முதலை தாமரை புஷ்பங்களால் அவன் ஜொலிக்கக்கூடிய ஒரு பரிணாமத்திலேயும் அழகாக ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சுண்டு இன்னொரு கையால நம்ம வாவான அழைக்கக்கூடிய ஒரு கண்ணனாகவும் சிகப்பு கௌபீன தாரியாகவும் அந்த மயில் தோகையை சரி செய்து கொள்ளக்கூடிய வைபவனாகவும் வேணு கோபாலனாகவும் அவருக்கு ஒரு க்ஷண நேரத்தில் அந்த தரிசனத்தை சுவாமி அங்கு கொடுத்தார். உடனே தீட்சிதர் மகா பண்டிதர், ஜோதிஷத்துல பெரிய வித்வான், வேதங்கள்ல பண்டிதர், அந்த சுவாமியை ஒரு க்ஷணம் பார்த்த உடனே இவன் சாமான்யமானவன் இல்லை, உலகத்துல பிரத்யட்ச தெய்வம், நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல், அதனால நம்முடைய குறை நீங்கும்னு குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு அவர் கையை கூப்பிடார். அவருக்கே அதிசயம், முதல் நாள் முடங்கிய 10 விரல்களும் அவரை பார்த்து அந்த தரிசனத்துல இவர் கையை கூப்பணும்னு நினைக்கச்சே குருவாயூரப்பனுடைய கடைக்கன் பார்வை இவர் பேர்ல பட்டதுனால அந்த 10 விரல்களும் தானே நிமிர்ந்து 2 கைகளையும் கூப்பக்கூடிய ஒரு பரம பாக்கியத்தை இவர் அடைஞ்ச அடுத்த நிமிஷம் தீர்மானம் பண்ணாராம், இந்த சுவாமியினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தணும், இங்க உருவாக்கிய நாராயணியத்தை நாம எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணி அங்கேயே கல்யாண ரூபாயன்னு ஆரம்பிச்சு குருவாதபுரீசனான குருவாயூரப்பன் பேர்ல நாராயண நாராயண நாராயணன்னு நாராயண ஜபத்தோட ஒரு பஞ்சரத்ன சோஸ்திரத்தை எழுதி அன்று முதல் சொற்பொழிவு மூலமாகவும் தன்னுடைய நாராயணியத்தினுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் குருவாயூரப்பனுடைய பெருமையை பரப்பிய பிரம்மஸ்ரீ செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை மானசீகமாக நம்ம தியானம் பண்ணிட்டு அடுத்து வர பகுதிகள்ல குருவாயூரப்பன் எந்தெந்த மகான்களுக்கு அந்த பெருமையை காட்டினார்னு நம்ம தெரிஞ்சுண்டு குருவாயூர் கோயிலுக்குள்ள நுழையலாமா?